சாப்பாடு கொடுக்க யாருலையும் மாப்பிள்ளையும் சேர்த்து இப்போ 6 வருஷமாச்சு. என் பேர பிள்ளைய வச்சு நான் வீட்டில் தான் இருக்கேன். என் பிள்ளை எனக்கு உதவி ஸ்ரீவன் தம்பி தான் எனக்கு நேற்று உதவி பண்ணுது. ஒரு பிள்ளை சோறு ஆக்குனதும் அவர் மூலியமாக தான் நான் ஆக்கினேன். ஆக்கி எடுத்து சாப்பிட்டேன். சத்தியமாக யாருக்கிட்டையும் போய் சொல்ல அவசியம். அந்த நம்பிக்கை தான் இன்றைக்குமே நான் ஆளுகளை கூட்டிகிட்டு வந்தேன். எங்கள் ஊரில் அவ்வளோ ஜனருக்கு நன்றி இருக்கணும். என் தம்பிக்கு இன்னைக்குமே நல்ல வாழ்க்கை நான் வாழ்த்துறேன். அது மட்டும்தான் சம்பாதி சாப்பிடுறது. ஒண்ணுமே இல்லையா? இல்ல அது மேல அவங்களுக்கும் கஷ்டம். இப்ப 3 நாளா சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? தம்பி வீட்டு மாக்கட்டான் கொடுக்குறேன். இன்னைக்கு சமைக்கிறதுக்கு இல்ல ஆமா, நாளைக்கு வாங்க வெத்தலை கொஞ்சம் விற்கிறேன். அதை என்ன செய்ய நாளைக்கு சாமான் சல்லி இருக்கு இல்ல, நாளைக்கு காலைல கடையை இருக்கு. நாளைக்கு என்ன பண்ணுவீங்க இப்ப சாப்பாடுக்கு? இதுங்கட்டான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்க. சரி, எதுவும் யோசிக்காது. நாளைக்கு ஜீவன் கொண்டு தருவது உங்களுக்கு சாப்பாடு சாமான். நாளைக்கு 3 நாள் சாப்பாடுக்கு என்ன சொன்னீங்க? அப்போ இந்த தங்கச்சி தான் கொடுக்குறது எங்கள் பக்கத்து வீட்டில். ஆமாம், இந்த பேசி வச்சுருக்கேன். கிளம்ப நீங்கள் மட்டும் தான் இங்கே இருக்கீங்க. ஆமாம். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? என்ன தம்பி நீங்க இருங்க ஐயா, பரவாயில்ல. கேட்டா நாங்க நல்லா இருக்கும், நல்லா இருக்குறீங்க.